Don't forget to like, subscribe and share the videos. வெல்கம் டு கணேஷ் ஐஎஸ் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லைனா குரூப் 2 தேவையான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ ஓகேவா? ஸோ டாபிக் என்னன்னா சுபாபுல் மரம். ஓகே, ஸோ இந்த சுபாபுல் ட்ரீயை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எதுக்காக சொல்லி பார்த்தோம்னா, ஸோ நியூஸ்ல என்ன வந்திருக்குன்னா, வகை 2 நீரிழிவு நோய். ஓகே, ஸோ அந்த டைப் 2 டயபெட்டிக்ஸ் இருக்கு பார்க்குறப்ப அதன் தொடர்புடைய இன்சுலின் எதிர்ப்பு நிர்வகிப்பதில் பாரம்பரிய மருந்து தாவரமான சுபாபுலில் இருந்து விதைப்புலிகளில் சிகிச்சை திறனை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் மற்றும் அதிலிருந்து ஒரு குறிப்பான உதவி பின்னர் மற்றும் 4 செயலில் உள்ள சேர்மங்களை உருவாக்கியுள்ளனர். ஸோ ஓகேவா? ஸோ இந்த ட்ரீ தான் என்ன சொல்றாங்கன்னா அந்த சுபாபுல் ட்ரீ. ஸோ நீங்க வந்து வில்லேஜ் சைட்ல இருந்தீங்கன்னா இந்த விதைகள் வந்து அதிகமா பார்த்துருக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அதிக ஒரு மரம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி அவங்க அங்கதான் இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மரத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் யூஸ் பண்ணக்கூடிய இன்சுலினுக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி ஒரு வேதிப்பொருள் இல்லைன்னா அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது மூலியமா டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நமக்கு வந்து கியூர் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதனால இந்த ட்ரீயை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரீயை பத்தி பார்த்துடலாம். இது வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் பொதுவாக காணப்படும் வேகமாக வளரும் ஒரு பருப்பு மரமாகும். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து அந்த டிராபிக்கல் ரீஜன்ஸ் எல்லாம் வந்து அதிகமா இருக்குது அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாடு வந்து என்ன பண்ணா ஒரு டிராபிக்கல் ரீஜன் தான், அந்த வெப்பமண்டல பகுதி தான் நம்ம தமிழ்நாடு. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து என்ன பண்ணா இந்த மரங்கள் வந்து நீங்க அதிகப்படியா வந்து பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ இது மெக்சிகோவில் இருந்து உருவானது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து கொண்டு வராங்கன்னா மெக்சிகோல இருந்தா இது வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சிறிய வற்றாத மரத்தாலான அதிக கிளைகள் முதல் நடுத்தர அளவு வரை கூறிய தெளிவான அடித்தண்டு கொண்ட மரமாகும். ஸோ இது வந்து இவரோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ நார்மலா அவ்வளவு லார்ஜா வந்து இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறிய வற்றாத. ஓகே, ஸோ வற்றாத அவ்வளவு சீக்கிரம் வந்து காஞ்சி போகாது இந்த மரம். ஓகே, ஸோ தண்ணி கம்மியா இருந்தாலே கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணக்கூடிய ஒரு மரம் தான் இந்த சுபாபுல் ட்ரீ. அதுக்கப்புறம் இதோட அடித்தண்டெல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. இது ஆரம்பத்தில் தோட்டங்களில் மற்றும் தீவனம் மற்றும் எரிபொருட்களுக்காக ஒரு உரப்பெயராக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ தீவனம் சொல்லி பாக்குறப்ப இதோட இலைகள், அந்த விதைகள். ஓகே, இது என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆடு இல்லைன்னா மாடுகளுக்கு வந்து தீவனங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போலன்னா இதோட அந்த இலை வந்து முறிஞ்சு விழுது அப்படின்னா அதை காய வச்சு என்ன பண்றாங்கன்னா எரிபொருட்களாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சார்கோலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மரத்தோட ட்ரீயா வந்து. ஓகே, ஸோ இதோட பிற பெயர்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஹிந்தியில் என்ன சொல்றாங்கன்னா குபாபுல்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம தமிழ்ல தான் பாக்குறப்ப பெருந்தகரை. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பில்லியன்ஸ்ல கேட்கிறப்ப பெருந்தகை தாவரத்து பண்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ பெருந்தகைன்னா நம்மளுக்கு வந்து சுபாபுல் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் கைந்தி, அதுக்கப்புறம் காந்தி சுபாபுல் அப்படிங்கிற மாதிரி தெலுங்குலையும் சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வேற வேற பேர் வந்து வேற வேற ஸ்டேட்ல வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் தமிழ்நாடு இந்த பகுதிகளில் தான் இந்த மரங்கள் வந்து அதிகமா வந்து காணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இலைகள் மற்றும் முதிர்ச்சி அடையாத விதைகள். ஓகே, ஸோ இதோட லீஃப் அண்ட் அந்த கிரீனரியா இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ். ஓகே, என்ன பண்றாங்கன்னா சூப்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, சூப்ஸ் சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் சமைக்காத காய்கறி கலவை, அது சாலடுன்னு சொல்றாங்க. அந்த சாலடுக்கு என்ன பண்றாங்கன்னா இதோட லீஃப் அண்ட் அந்த முதிர்ச்சி அடையாத விதைகள். ஓகே, அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய விதைகள் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பச்சையாகவும் சமைத்ததாகவும் உணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல என்ன சத்து இருக்குன்னா இதுல புரதம் மற்றும் நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஆதாரத்தை வழங்குகிறது. இது பல்வேறு இன சமூகங்களால் மனித மற்றும் விலங்கு உணவில் அதன் பாரம்பரிய பயன்பாட்டிற்கு வளர்கிறது. ஸோ இது வந்து ஹியூமன்ஸும் சாப்பிட்றாங்க, என்ன பண்றாங்கன்னா அவங்க வளர்க்கக்கூடிய கேட்டில்ஸ், ஆடு மாடுகளுக்கு என்ன பண்றாங்கன்னா இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மரமா வந்து இந்த சுபாபுல் மரம் வந்து இருக்குது. ஓகே, தமிழ்ல பாக்குறப்ப பெருந்தகரை அப்படிங்கிற ஒரு மரம் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் அந்த விதை. இந்த விதை தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அந்த சாலட் இல்லைன்னா அந்த சூப்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலருக்கு வந்து மாறிடும். ஸோ நார்மலா பார்த்துருப்பீங்க, நீங்க வந்து வில்லேஜ் சைட்ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து சின்ன வயசுல விளாடுறப்ப கூட இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து விளாண்டுருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விதை தான் இந்த பெருந்தகரை தாவரம், பெருந்தகரை மரத்தோட விதைகள். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா இதை வந்து இந்த சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த டைப் 2 டயபெட்டிக்ஸ் வந்து இன்சுலின் வந்து கிளியர் பண்றதுக்காக ஒரு அடிஷனல் காம்பவுண்ட் வந்து எடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சீட்ஸ் யூஸ் பண்ணி தான். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் என்ன பார்த்தோம்னா சுபாபுல் மரத்தை பத்தி பார்த்தோம். ஸோ இது வந்து வேற வேற பேர் என்ன சொல்றாங்க, இதோட யூசேஜ் எல்லாம் என்ன, இதோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ வேற ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா
கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.